ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான 49வது திருத்தலமான இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி அப்படின்ற பெருமாள் ஸ்தலத்தில் தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். ஸ்தலத்தில் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வாரோட திருநட்சத்திரமான வைகாசி விசாக உற்சவம் கொடியேற்றத்துடன் இந்த கோவிலில் நடைபெற்றுருக்கு. சுற்றியுள்ள நவ திருப்பதி பெருமாள்களும் ஒரே இடத்துல இன்னைக்கு எழுந்தருளி இந்த நம்மாழ்வார் அப்படிங்கிற ஆழ்வாருக்கு இலாசாசனம் பண்ணப்பட்டு அதன் பிறகு பெருமாளோட அனைத்து ஜடாரி சேவைகள் அனைத்துமே ஆழ்வாருக்கு கிடைக்கப்படும். ஆழ்வாரோட சிஷ்யரான அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு சாத்தப்பட்ட மரியாதைகள் எல்லாமே மதுரகவி ஆழ்வாருக்கும் மரியாதை செய்யப்படும். திருமஞ்சனம் நடைபெறும். திருமஞ்சனத்துக்கு பிறகு அந்த 9 பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்தருளின பெருமாள் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து சுவாமி நம்மாழ்வாருக்கு அனுகிரகிக்க இருக்கிறார்கள். தங்களுடைய திருமாலை, திருப்பரிவட்டம், ஸ்ரீசடகோபம், அபயகஸ்தம் முதலான பிரசாதங்களை எல்லாம் அனுகிரகிக்க இருக்கிறார்கள். அந்த எம்பெருமான்களை ஒவ்வொருவராக சுவாமி நம்மாழ்வார் தானும் இப்பொழுது பாசுரங்களை பெற்ற எம்பெருமான்கள், சமீபத்தில் இருக்கக்கூடிய 8 திவதேசத்து எம்பெருமான்கள் அந்த பாசுரங்களை நேரம் மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார் பாட. அதே போல இந்த உற்சவத்தின் நடுவிலே, வைகாசி உற்சவத்தின் நடுவிலே கிருபை செய்ய வேண்டும், வாக்கிட வேண்டும், பூதல் வருதல் செய்யாயே.
பாசனம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். பொன்மலையின் நிமிஷை பார்முகில் போல் பெரிய மேரு பர்வதம் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மலை, அந்த மேரு பர்வதத்தின் மேலே மேகமானது கருத்த மேகம் வந்து படிந்தால் எப்படி இருக்குமோ அதை போலே அற்புதமான கருடன் சாயங்காலம் சேமிக்க போகிறோம். கருட வாகனத்தின் மேலே கருடன் எப்படி இருக்கிறான்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய கருடன் அவன் வேறு மலையைப் போல இருக்கிறான். கட்டையை இடிக்க செல்வ சாதிக்கக்கூடிய காலத்தில் கதிர் முடியான் காசிரமேந்தனே கதிர் முடியான் ஒளியை அற்புதமான முடி, அந்த முடியானது ஒளியை எதிர்பார்த்தாலும் வீசுகிறது. கதிர் முடியான் கழிவயல் திருப்புளி முடியாது கீழே ஒளியை வீசக்கூடிய கருடன். கருடனின் மேலே அப்படியே கருத்த மேகத்தை போல என்பதும் அந்த மேகத்துக்கு மேலே அப்படி சூரியன் உதித்தா போல அற்புதமான திருவுள் இதோட அற்புதமான செல்வ சாதி. நம்முடைய துக்கத்தை எல்லாம் போக்க வேண்டும். துக்கமாவது ஆழ்வாருக்கு என்ன, இந்த எம்பெருமான்களை சேமிக்காமல் இருப்பது, எம்பெருமான்களுக்கு கைங்கரியம் செய்யாமல் இருப்பது, அந்த துக்கத்தை போக்க வேண்டும். வேட்டியங்களுக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். ஆழ்வார் நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அதற்கு சேரத்தான் கைங்கரியத்தை கொடுப்பதற்காக இந்த வேட்டியை கண்டு ரெண்டு பெருமான்களிடத்திலேயும் அழ்வாருக்கு புகழில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுமிவள் நன்னா சேவை பண்ணி வச்சா அம்மா தேவபிரான் சன்னதிக்கு போனா அங்கேயும் நன்னா சேவை பண்ணி வச்சா. சேவை பண்ணி வச்சுட்டு திரும்பி கூட்டின்னு வந்ததுதான். அந்ததுலேருந்து என்னாச்சுன்னா இந்த பெண்குள்ள எப்பவும் அந்த எம்பெருமானை பத்தியே பேசிட்டு இருக்கான். அன்று தொடங்கி தொலைவெள்ளி மங்கலத்தை சேவித்த அன்று தொடங்கி வேறு எதை பத்தியும் பேசுறது கிடையாது. கப்பல் தனிலிருந்து தாரதாரையாக நீர் பெருகிறது.
பெருகும்படியாக அப்படி நின்று குமுறுகிறாள் இந்த பெண் பிள்ளை. இப்படி போய் அழறாள் இந்த பெண் பிள்ளை. ரெண்டு எம்பெருமானிடத்திலேயே மிகுந்த பிரீதி இருந்தால் தேவபிரான் இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த எம்பெருமானை தமக்கு தகப்பனாராகவும் தாயாகவும் கொண்டார். ஆழ்வாருக்கு தகப்பனார் தாய் யார்? காரி என்றும் உடையரங்கையார் என்றும் சொல்லக்கூடாது. அவர்கள் தாய் தகப்பன் கிடையாது. தந்தையும் அவரே இனி ஆவாரே. சுவாமி நம்மாழ்வார் அற்புதமான பாசுரம். மேலா தாய் தந்தையும் அவரே. உயர்ந்த தாய் தந்தையா இருக்கக்கூடிய, கர்மத்துக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தையா இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அவரே என்று தெரிவிச்சுட்டார். அவர்ன்றது யார்ன்றது விஷயத்திலே பரவில்லி மங்கலத்து எம்பெருமான் விஷயத்திலே தகப்பனாராகவும் தாயாகவும் காட்டிலும் தாய் தகப்பனுக்கல்லவா குழந்தை இடத்துல மிகுந்த பிரீதி. அப்படிப்பட்ட பிரீதியோட கூடியிருப்பதன் மேலே அற்புதமாக சேவை சாதிக்க இருக்கிறார்கள் என்ற ரெண்டு எம்பெருமான்களும். அப்படிப்பட்ட எம்பெருமான்களை வரவேற்று உள்ளே அழைத்தார். அந்த எம்பெருமானை பார்த்து அனுபவித்தோம் சொன்னால் எம்பெருமானுடைய சரித்திரங்களை காதாலே கேட்டு அவனுடைய குணங்களை எல்லாம் பேசினார். அதற்கு மேலே வேற எந்த விஷயத்திலேயும் நெஞ்சே செல்லாது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அழகோடு கூடியிருக்கக்கூடியவன் மாயக்கூத்தனாயால்தான் இந்த பதிகத்திலே இந்த சாஸ்திரார்த்தத்தை வெளியிடுகிறார் சுவாமி நம்மாள். இந்த எம்பெருமானை மற்றும் இந்த எம்பெருமானிடத்திலே பக்தி செய்தால் இதர விஷயத்திலே இருக்கக்கூடிய நசையெல்லாம் அடியோடு அற்றுப்போம். இந்த விஷயத்திலே எல்லாம் நெஞ்சு செல்லவே செல்லாது. எப்பொழுதும் சத் விஷயத்திலே தான் நெஞ்சு செல்லும். அப்படிப்பட்ட நெஞ்சையும் நான் பெற்றேன்னு தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாள். எல்லா விஷயத்திலே இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் அடியோடு அற்றுப்போயிற்று எனக்கு. அதனால இன்னும் எம்பெருமானை காரியம் பண்ணாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மற்ற விஷயத்திலே நெஞ்சு செல்றதுன்னு நினைக்கிறியா? உன்னை பார்த்த பிற்பாடும் மற்ற விஷயத்திலே நெஞ்சு செல்லுமா? எல்லா விஷயத்திலேயும் பற்றானது அடியோடு போய்விட்டது. அதனாலே நீ எனக்கு கிருபை செய்தருள வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்தித்து மங்களாசாசனம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. செவிக்கினிய செஞ்சொல்லாத அனுபவிக்கக்கூடியதான வைபவம் தென்திருப்பேரை என்கிற திவ்யதேசம். ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் ஆனபடியினாலே நாமே உமக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறோம் என்று திருக்குறுங்குடி நம்பியே திருக்குறுகூர் நம்பியாக நம்மாழ்வாராக தானும் திருவவதாரம் பண்ணிட்டு எழுந்தருளுகிறார். நாமும் சேவிப்போம்.